கன்னியாகுமரி மாவட்டத்துல ஐடி பார்க் கொண்டு வந்துட்டோம், வேலை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா முடிச்சு நிறைவேற்றிடுவோம். ரப்பர் பூங்கா நான் வந்து என்னட்டு ரப்பர் பூங்கா கொண்டு நான் சொல்லலை. ஏன் சொல்ல தம்பி, ஒரு கர்நாடக ரப்பர் தொழிற்சாலை கொண்டு வரணும்னு முன்னால டிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு அரசாணை பிறப்பிச்சு அதற்கான ஒரு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வந்து பண்ணாங்க. அந்த டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி தெளிவா என்ன சொல்லுதுன்னா, டெக்னிக்கலி அது இங்க ஃபீசிபிள். அது ஏன் சொல்லான்னா, இங்க விளையக்கூடிய ரப்பர் வந்து ஒரு அளவுக்கு வருது. இந்த ரப்பர் வந்து இந்த கர்நாடக ரப்பருக்குள்ள ரப்பர் அல்ல. இப்போ டயர் உண்டாக்கணும்னு வச்சுருங்களேன், அது வந்து நிறைய வந்து அந்த இது தேவைப்படும், சிந்தட்டிக் ஃபைபர். கொஞ்சம் தான் ரப்பர் தேவைப்படும். இப்போ நீங்கள் சிந்தட்டிக் ஃபைபர் அதனுடைய அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வெளியே இருந்து கொண்டு வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே மாதிரி இல்லைன்னா பெரிய பெரிய சிட்டிஸ் வந்து கொண்டு வரணும். இதை தயாரிக்கப்பட்ட பொருளையும் திரும்ப இந்த ஒன் கார்னர்லேருந்து அதர் எண்ட்ஸுக்கு கொண்டு போகணும். ஸோ இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டடி பண்ணி இது வந்து இங்கே ஃபீஸிபிள் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பலர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேஎல்ஆர்டெக்ஸ் கம்பெனி, அதே மாதிரி இந்த ரப்பர் தடியிலேருந்து அதை பாகம் பண்ணி அனுப்பக்கூடிய கம்பெனி, இதெல்லாம் இங்கே ஏற்கனவே இருக்குது. நிறைய ப்ரைவேட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உலக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. கேஎல்ஆர்டெக்ஸ்லேருந்து நிறைய ரப்பர் ப்ராடக்ட்ஸ் வந்து உலக அளவில் போயிட்டு இருக்கு. அவங்க தான் நிறைய பால் இங்கே விளையதை வாங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க.